சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்க தங்கச்சி தான் எங்க பெரியப்பாவை கடத்தி வச்சிருக்கா. அவளுக்கு பறிஞ்சு பேசி நீங்க தேவையில்லாம அசிங்கப்படாதீங்க சொல்லிட்டேன். ஏற்கனவே நான் அருவி காணுங்கிற கோவத்துல இருக்கேன். என் கோவத்தை அதிகப்படுத்தாதீங்க. மாமான்னு கூட பார்க்க மாட்டேன், தள்ளிப்படுங்க. மாப்ள, நான் சொல்றத கேளுங்க. போட்டோ எடுத்துட்டு போகாதீங்க. அதனால மறுபடியும் உங்களுக்குள்ள வீணா சண்டை தான் வரும். நான் சொல்றத கேளுங்க மாப்ள. சண்டை வந்தா நாங்க பாத்துக்கிறோம். தள்ளுங்க. அந்த போட்டோ கொடுத்துட்டு போ புகழ். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. எங்க பெரியப்பாவை எங்க வச்சிருக்கான்னு தெரியற வரைக்கும் மாமா போட்டோ எங்கள்கிட்ட தான் இருக்கும். மரியாதையா அந்த சிவசங்கரிய பெரியப்பா பத்திரமா எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் இந்த போட்டோ எடுத்துட்டு போய் போடி. ஏய், எங்க பெரியப்பாவை மட்டும் கொண்டு வந்து விடல, அந்த சிவசங்கரி உயிரோடவே இருக்க மாட்டேன். சொன்னது கேட்டுச்சுல, சொல்லி வை சிவசங்கரி கிட்ட. வா. அங்கிள் 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 என்னாச்சு? ஐயோ அங்கிள் 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 ஐயோ அங்கிள் அங்கிள் ஐயோ அங்கிள் என்னாச்சு அங்கிள்? என்னாச்சு? அங்கிள் இப்ப பரவாயில்லையா? அண்ணே, என்னண்ணே ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? அம்மா, புகழ், கலை, ஈஸ்வர் 3 பேரும் இங்க வந்திருந்தாங்கம்மா. நாராயணமூர்த்தியை கடத்திட்டீங்கன்னு சொல்லி எங்க கிட்ட எல்லாம் தகராறு பண்ணாங்கம்மா. அப்போ அங்கிளை புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்கம்மா. அண்ணனே, ஐயோ! அது மட்டும் இல்லம்மா, அப்பாவோட போட்டோவையும் இங்க இருக்க கூடாதுன்னு எடுத்துட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ, என் புருஷ போட்டோ! எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணதும் இல்லாம என் புருஷ போட்டோவையும் எடுத்துட்டு போவாங்க. இப்பவே நான் போறேன். அவனுங்களை 4 அறை விட்டுட்டு என் புருஷ போட்டோவை நான் போய் எடுத்துட்டு வரேன். சங்கரி, அவசரப்படாதம்மா. நீ போனாலும் அவங்க சத்தியமா போட்டோ உங்ககிட்ட தரமாட்டாங்க. நாராயணமூர்த்தி அனுப்புனாதான் அவங்க கிட்ட இருந்து போட்டோ வாங்க முடியும். அப்படியா? அப்படின்னா நான் போய் அருவி ஏன் பொண்ணுதாங்கிற உண்மையை சொல்லி வாங்கிட்டு வரேன். அப்பவாவது அவங்க அடங்குறாங்களான்னு நான் பாக்குறேன். ஐயோ சங்கரி, நான் சொல்றத கேளுமா. முதல்ல நீதான் நாராயணமூர்த்தி கடத்தனியா? சொல்லு சொல்லு சங்கரி, நீதான் கடத்தனியா? ஆமாண்ணே, நான் தான் அவனை கடத்தினேன். பின்ன என்னண்ணே, என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் பொண்ணை காணாம நான் தினம் துடிச்சிட்டு இருக்கேன், தவிச்சிட்டு இருக்கேன். என் பொண்ணை கடத்தினது அவன் தானு தெரிஞ்சும் நீங்க என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? அதான் கடத்திட்டு போய் என் பொண்ணு எங்கடான்னு கேட்டு அடிச்சு மிரட்டின. ஆனா இப்ப வரைக்கும் அவன் உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறான். சங்கரி, நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கமா. நீ முதல்ல நாராயணமூர்த்தி அனுப்பு. அதுக்கப்புறம் நானே போயிட்டு சண்முகத்தோட போட்டோ வாங்கிட்டு வந்துடுறேன். என்னண்ணே, என்ன? என் பொண்ணு எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அவனை நான் கடத்தி வச்சிருக்கேன். அவனை போய் எப்படி விட சொல்றீங்க? அவன் முதல்ல என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லட்டும். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் யோசிக்கிறேன். நீங்க விடுங்கண்ணே.
போட்டோவை அவனுங்க கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். அவனுங்கள நான் பாத்துக்கிறேன். சங்கரி இல்லம்மா, ஷோ, நீ முதல்ல நாராயணமூர்த்தி விடு. போட்டோ விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். அருவியோட குடும்பத்துக்கு நாராயணமூர்த்தி தான் குற்றவாளின்னு நிரூபிக்கத்தான் அருவி அவனுக்கு எதிரான ஆதாரத்தை கையில வச்சிருக்கான். இப்ப நீ போய் பிரச்சனை பண்ணா அப்புறம் அருவியால நாராயணமூர்த்தி தான் குற்றவாளின்னு அவங்கள நம்ப வைக்க முடியாதுமா. அதனால அருவியோட முயற்சியை நீ கெடுத்துறாத. அண்ணே இங்க பாருங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் என் பொண்ணை காப்பாத்த வேண்டாமா? எனக்கு என் பொண்ணு உயிரை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லனே. நீங்க அதையே கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் என் பொண்ணு கூட சேர்றதை விட என் பொண்ணு ஏன் கண்ணு முன்னாடி உயிரோட இருக்கிறது மட்டும்தான் இப்ப எனக்கு முக்கியம். எனக்கு புரியுது சங்கரி, உன் பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. உன் பொண்ணை காப்பாத்துறதுக்கு கடவுள் துணையா இருப்பாரு. தயவு செஞ்சு நாராயணமூர்த்தி விட்டுரு. சரிங்கண்ணே, சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன். ஆனா நானும் உங்க கூட சரஸ்வதி வீட்டுக்கு வருவேன். ஏன் கையால ஏன் புருஷ போட்டோவை எடுத்துட்டு வரணும்? இல்லம்மா சங்கரி, நீ வந்தா உணர்ச்சி வசப்பட்டு அங்க அருவியோட அம்மா நீ தான் அவங்களுக்கு காட்டிடுவ. ஷோ, அதனால நீ வர வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுறேன். ஷோ, சரிண்ணே, அப்படின்னா நான் என் பொண்ணு அருவியை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? இத பாரு சங்கரி, கடவுள் இருக்காரு, அருவிக்கு எந்த ஆபத்தும் வராது. நீ பயப்படாத. நீ உடனே நாராயணமூர்த்தி அனுப்பு. நான் இப்ப சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போயிட்டு போட்டோவை கொண்டு வரேன். சரியா? அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விழி வழியே விழி வழியே நான் என்னை கண்டேனே செந்தேனே. பச்சை கண்ணு வாங்காம நான் உன்னையே பார்க்க, நீயும் என்னையே பார்க்க